இன்னைக்கு எல்லா கார் நிறுவனங்களும் அவங்களுடைய விளம்பரங்களுக்கு முதல்ல பயன்படுத்துற வார்த்தை ADAS சிஸ்டம். அட்வான்ஸ்டு டிரைவர் அசிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஃபீச்சர் பிரீமியம் கார்கள்ல மட்டுமே இருந்த நிலைமை மாறி இன்னைக்கு சப் 4 மீட்டர் காம்பாக்ட் எஸ்யூவிஸ், காம்பாக்ட் செடான்ஸ் அப்படின்னு 10 லட்சம் ரூபாய்க்கும் குறைவான விலையுள்ள கார்கள்லயே வந்தாச்சு. டிரைவருடைய சேஃப்டியை என்ஹான்ஸ் பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட இந்த சிஸ்டம்ஸ் ரியலாவே பாதுகாப்பை என்ஹான்ஸ் பண்ணுதா அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆய்வு நடத்தி முடிச்சிருக்காங்க. இந்த ஆய்வறிக்கை ரிப்போர்ட்ல கிட்டத்தட்ட 28 ADAS ஃபங்க்ஷன்ஸை எவாலுவேட் பண்ணிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. இவங்களுடைய ரிப்போர்ட் படி ADAS ஃபங்க்ஷன்ஸை 4 வகையா பிரிச்சிருக்காங்க. முதல்ல இருக்கிறது டிரைவர்ஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கிற சிஸ்டம். உதாரணத்துக்கு டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம் போன்ற விஷயங்கள் டிரைவருக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை மட்டுமே கொடுக்கும். ரெண்டாவது வார்னிங் சிஸ்டம். உதாரணத்துக்கு டிராபிக் அலர்ட், டிரைவருக்கு அவுட் சைட் என்விரான்மெண்ட்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற வார்னிங்கை கொடுக்கும். லேன் கீப் அசிஸ்ட் போன்ற விஷயங்கள் டிரைவர் கூடவே கண்ட்ரோல் எடுத்து செயல்படக்கூடிய விஷயங்கள். நான்காவது கம்ஃபர்ட்டை என்ஹான்ஸ் பண்ற ADAS சிஸ்டம். இது ஸ்மார்ட் பார்க் அசிஸ்ட், அதாவது ஆட்டோமேட்டிக்கா காரை பார்க் பண்றது போன்ற விஷயங்கள் இருக்கு. நாம முதல்ல குறிப்பிட்ட இன்ஃபார்மிங், வார்னிங் மற்றும் இன்டர்வெனிங் சிஸ்டம் மூலியமா இருக்கிற எல்லா ADAS ஃபீச்சர்ஸையும் டெஸ்ட் பண்ணதுல ரியல் லைஃப்ல எந்த விதமான இம்பாக்டோ அல்லது ஆக்சிடென்ட்டை குறைக்கிறதுக்கான பாசிபிலிட்டியோ இல்ல அப்படின்னு இந்த ஆய்வறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க. இது கார் நிறுவனங்கள் எந்த அளவுக்கு அட்வான்ஸ் டிரைவர் அசிஸ்டன்ட் சிஸ்டம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்களோ அதற்கு எதிர்மறையான கருத்தாகும். இதற்கும் ஒருபடி மேல குரூஸ் கண்ட்ரோல் அல்லது அடாப்டிவ் குரூஸ் கண்ட்ரோல் போன்ற விஷயங்கள் விபத்து நடக்கிறதுக்கு காரணமா இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. டிரைவருடைய ஆபத்தை குறைக்கிறதுக்காக இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்ட ADAS சிஸ்டம் ஆபத்தை விளைவிக்குது அப்படின்னு கேட்கும்போது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. குறிப்பா குரூஸ் கண்ட்ரோலை பயன்படுத்துறது மூலமா 12% அதிக விபத்துகள் நடக்கிறதா இந்த ஆய்வறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க. அடாப்டிவ் குரூஸ் கண்ட்ரோல் மூலமா உங்களுடைய விபத்துக்கான சதவீதம் 1.8% அதிகமாகுது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த 2 சிஸ்டத்தோட ஃபெயிலருக்கு முக்கியமான காரணம் டிரைவர் இந்த சிஸ்டம்ஸை பயன்படுத்தும் போது அவங்களுடைய அட்டென்ஷன் லெவல் கம்மியா இருக்கிறதுனாலையும் எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல மறுபடியும் அவங்க வெஹிக்கிள் கண்ட்ரோலை ரீகெயின் பண்றதுக்கு டைம் ஆகுறதும் தான் காரணம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. கஸ்டமர்ஸ் இந்த ஃபீச்சர்ஸை பயன்படுத்தும் போது ரிலாக்ஸ்டு ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருக்கிறதாகவும் இதுவே விபத்துக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. சோ எவ்வளவுதான் மாடர்ன் டே டெக்னாலஜிஸ் வந்தாலும் நம்மளுடைய ரெஸ்பான்சிபிளான டிரைவிங் ஆட்டிடியூட் குறைஞ்சது அப்படின்னா எந்த விதமான அட்வான்ஸ்டு சிஸ்டத்தாலையும் எந்த பயனும் இல்லை அப்படிங்கறத இந்த ஆய்வறிக்கை தெளிவா குறிப்பிட்டு காட்டுது. உங்களுடைய நெக்ஸ்ட் கார் பர்ச்சேஸ்ல நீங்க ADAS இன்க்ளூட் பண்ணுவீங்களா அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க.